Hello students, welcome back to my channel. So in the video la 12ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு தேர்வுக்கான very இம்பார்ட்டன்டான ஒரு மாடல் क्वेश्चन பேப்பர் previous year நடந்த क्वेश्चन பேப்பர். So ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து தமிழுக்கு வந்து சொல்லிட்டேன் 2 மார்க் என்ன வரும் 4 மார்க் என்ன வரும் 6 மார்க் क्वेश्चन எதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி. நீங்க அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கனாவே எல்லாத்தையுமே உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? குருவினா சிறுவினா நெடுவினா. So இந்த வீடியோல ஒரு கவர்மெண்ட் क्वेश्चन பேப்பர் எப்படி இருக்கும், so கவர்மெண்ட் क्वेश्चन அண்ட் ஆல்சோ வந்து இந்த क्वेश्चन பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन பேப்பர். இதுல இருந்து உங்களுக்கு இந்த வருஷம் வரதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கறனால தான் நான் நிறைய மாவட்டத்துல நடந்திருந்தாலும் இந்த क्वेश्चन பேப்பரை நான் சூஸ் பண்ணி அப்லோட் பண்றேன். சோ இதுல எதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட், பப்ளிக் எக்ஸாமுக்கும் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர், எக்ஸாம் முடிஞ்சோன ஆன்சர் கீ எல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். அண்ட் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ எல்லாத்துக்குமே பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்றது லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ நமக்கு கிடைக்கிற மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் எல்லாத்தோட பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இஃப் யூ நாட் ஜாயின் வாட்ஸ்அப் குரூப், நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்காது. ஸோ ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கவிஞர் சிற்பி எவற்றைய வேந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். கம்பல்சரி பப்ளிக் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். வசன கவிதை வேறுபாடு இதுவுமே அப்படிதான். ஒருமுகேலினி பொறுமுகேலினி, அறிவுரை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூர்வனையாவை, நாலுமே வந்து நாட் ஒன்லி ஃபார் ஆஃபலி எக்ஸாம், நாலுமே பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப 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 ப்ரியாரிட்டிஸ்டான ஒரு கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துகிறார்? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். புக்கில் தன்மனை, பருவத்தை பயிற்சி, நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. These three questions are also the most important and repeated question in public exam. Okay. And then விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க தொன்மம் பொருள் யாது? ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம், அறுத்து பேசுவர், ஸோ அதுக்கான பகுபத உறுப்பிலக்கணம். புணர்ச்சி விதி, அருங்கானம் பூம்பாவை, ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மயங்கொலி சொற்கள், வலிநமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுதல், ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டேன், அதிலே சொல்லியிருப்பாங்க. அடுத்து பிப்ளியோகிராஃபி டெபிட் கார்டுக்கான தமிழாக்கம் கலை சொற்கள் கேட்டிருக்காங்க. 4 மார்க் பாருங்க. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து வானம் பூக்காடம் வானம் எல்லாம், தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயம். அடுத்தது ஈசன் மகன் நின்றான் ஓர் ஏழையென ஓர் மின், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இடம் சுட்டி பொருள் விளக்கம் அந்த மாதிரி ஒரு டைப் கொஸ்டினே ஒரு 4 என்னமோ தான் உங்க புக்ல இருக்குது. அதுக்கு நல்லா படிச்சுங்க. கம்பல்சரி ஒரு இடம் சுட்டி பொருள் விளக்க டைப் அந்த கொஸ்டின் கம்பல்சரி வரும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா சினத்தினால் வரும் கேடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறள் நான் சொல்லியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் தானே, அதேதான். நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின், நல்லா பாத்துக்கோங்க. பேரிடர் மேலாண்மை ஆணையம், இதுவும் நல்லா பாத்துங்க. இதே யூனிட்ல இன்னொரு 2 கொஸ்டின் சொல்லியிருப்பேன், அதையும் பாத்துக்கோங்க. கம்பல்சரி இந்த யூனிட்ல இருந்து ஒன்று வரும். திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த யூனிட்ல இருந்தும் கம்பல்சரி ஒரு 4 மார்க் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏகவதேச உருவக அணி, அப்படி இல்லாட்டி அன்பு மரணி, இதுல வந்து பைந்து வரும் அணி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்து ஐ திங்க் நிரல் நிறை அணின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து நயம் பாராட்டுதல், தமிழாக்கம், ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்திருதல், யானைக்கும் அடிசருக்கும் எறும்பு ஊற கல்லும் தேயும் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. வாகைத்தினையும் பரிசில் துறை 2ல ஏதாவது 1 எழுதுற மாதிரி இருக்கும், 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். செவியரி உருத்துறை அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. 6 மார்க்கு. பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலை பகுதியை பாடப்பகுதி வழி நிறுவ, வெரி இம்பார்ட்டன்ட். எளிய மக்களின் வழிகள், இது அவ்வளவா கேட்டதில்லை, ஸோ பார்க்கிறோம்னா பார்த்துக்கோங்க. கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக, வெரி இம்பார்ட்டன்ட். மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் ஸ்கூட்டினை சான்றுடன் விளக்குக, வெரி இம்பார்ட்டன்ட். உரிமை தாகம் கதை, சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களாவே எழுதலாம், உங்க ஓனா எழுதுறது தான். அடுத்தது சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனப்பாட பகுதி பாடல் திருக்குறள் நீங்க எல்லாமே தான் படிக்கணும். இதுல கேட்டிருக்கிறது வந்து காயினில் இருந்து என தொடங்கும் புறநானூறும்
அரண் என முடியும் குறளும் கேட்டிருக்காங்க. பட் யூ ஹாவ் டு ஸ்டடி ஆல் தி மெமரி போயம்ஸ், மனப்பாட பாட்டையும் திருக்குறளையும் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். நோன் குட் செட். அப்படி யாராவது சொன்னாலும் அதை கேட்க வேண்டாம். ஏன்னா இப்போ குருவினா சிறுவினா நெடுவினா நம்மளால சொல்ல முடியும். பட் மனப்பாட பகுதி பாடல நம்ம சொல்லலாம். பட் வந்தா போச்சு. பட் வரல அப்படின்னா உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடைக்காது. ஸோ அதனால ப்ளீஸ் ஸ்டடி ஆல் த மெமரி போயம்ஸ். ஓகே, தேங்க்யூ.